வெல்கம் டு கல்டா இன்ஃபோ தமிழ். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே மிஸ்டீரியஸான, மர்மமான, ரொம்பவும் வித்தியாசமான, ஆச்சரியமான பல இடங்களை பற்றி தான் பார்க்க போகிறீங்க. இந்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். இன்றைக்கான வீடியோட கொஸ்டின் என்ன அப்படின்னா, உங்கள்கிட்ட நிறைய காசு இருந்ததுன்னா அதை வச்சு என்ன பண்ணுவீங்க? சும்மா வீடியோக்காக சொல்லாமல் உண்மையாகவே அதை வச்சு என்ன பண்ணுவீங்க அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ லைக் பண்ணி என்னோட சேனலையே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்படின்னா எனக்கு அடுத்தடுத்த வீடியோ பண்ணுறதுக்கான என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல நீங்கள் பார்க்க போகிறது ஐலாண்ட் ஆஃப் டால்ஸ். அக்காடிலாஸ் ஐலாண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஐலாண்டில் தான் இந்த மாதிரி வினோதமான வகையில் அங்கே இருக்கக்கூடிய லோக்கல் பீப்புள் எல்லாருமா இந்த மாதிரி டால்ஸை கொண்டு வந்து அங்கே இருக்கக்கூடிய மரங்களில் கட்டி தொங்க விடுவாங்க. இந்த இடத்துக்கு வர டூரிஸ்டர்ஸ் கூட அவங்க கையோட எடுத்துகிட்டு வர பொம்மைகளை இந்த மாதிரி மரங்கள்லையும் அங்கே இருக்கிற இடங்கள்லையும் வச்சுட்டு போவாங்களாம். இந்த இடம் எங்கே இருக்குன்னா மெக்சிகோ சிட்டியுடைய சவுத் சைடில் அமைஞ்சிருக்கு. இந்த மாதிரி ஏகப்பட்ட டால்ஸ் இந்த இடத்துல இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம், இந்த இடத்துல போகக்கூடிய ஒரு ரிவரில் டெட் பாடியை கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த மாதிரி டெட் பாடியை கண்டுபிடிச்சதுலேருந்து இந்த இடம் சபிக்கப்பட்ட இடமா இருந்திருக்கு. இந்த இடத்துல ஈவில் ஸ்பிரிட் இருந்ததாகவும் அதனால இந்த மாதிரி பொம்மைகளை வச்சோம் அப்படின்னா அந்த ஈவில் ஸ்பிரிட்டை இந்த பொம்மைகள் கேட்ச் பண்ணி அவங்களுக்கு நடக்கக்கூடிய எல்லா கெட்ட விஷயங்களையும் தடுத்துரும் அப்படின்னு அந்த ஊர் மக்கள் நம்பிட்டு இருக்காங்க. அதனால தான் இந்த மாதிரி ஐலாண்டில் நிறைய டால்ஸ் இருக்கு. ஆனால் அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல யாரோ கத்துற மாதிரியும் யாரோ நடந்து போகிற மாதிரியும் அவங்களுடைய ஃபுட் ஸ்டெப்ஸ் எல்லாமே கேட்டுக்கிட்டே இருக்குமாங்க. அடுத்ததான் நீங்கள் பார்க்க போகிறது பாய்லிங் ரிவர் ஆஃப் த அமேசான். பொதுவாக அமேசான் காடுன்னு சொன்னாலே அங்கே பல மர்மங்கள் புதைஞ்சு கிடக்கிற ஒரு இடம் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் இந்த இடத்துக்கு ட்ரெக்கிங் கூட போவாங்க. இந்த அமேசான் காடில் இருக்கக்கூடிய ரொம்பவும் மர்மமான ஒரு விஷயம் அப்படின்னா இந்த பாய்லிங் ரிவர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா இந்த அமேசான் காடுகளில் ஏகப்பட்ட பாய்லிங் ரிவர்ஸ் இருக்குது. இந்த மாதிரியான பாய்லிங் ரிவர் உருவாகிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு நிறைய பேரால் கண்டுபிடிக்கவே முடியல. இந்த ஒரு ரிவர் மட்டுமே கிட்டத்தட்ட 9 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் பாயுதாங்க. எப்பவுமே இங்கே இருக்கக்கூடிய தண்ணி கொதிச்சுக்கிட்டே இருக்கும். அதாவது நம்ம அடுப்பில் சூடாக்குற இந்த தண்ணி எப்படி கொதிக்குமோ அதே மாதிரி கொதிச்சுட்டே இருக்கும். ஆனால் கொதிநிலையும் தாண்டி அதிகமான டெம்பரேச்சரில் தான் இந்த தண்ணி இருக்குமாங்க. இந்த மாதிரி இருக்கிறதுக்கு முக்கியமான காரணமே இந்த தண்ணிக்குள்ளே வேல்கனோஸ் இருக்கலாம். அதனால கூட இந்த மாதிரி தண்ணிகள் இந்த மாதிரி பாயில் ஆகலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் வேல்கனோ இருக்கிறதுக்கான எந்த ஒரு அறிகுறியுமே இல்லை. இந்த ஆறுகளுக்கு பக்கத்தில் கூட எந்த ஒரு எரிமலைகளுமே கிடையாதாங்க. ஆனால் இப்படி ஆறுகள் தண்ணி கொதிக்கிறதுக்கு முக்கியமான காரணம் ஜியோதெர்மல் எனர்ஜியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்ததான் நீங்கள் பார்க்க போகிறது ஏரியா 51. இப்படி ஒரு இடம் இருக்கிறது ரொம்ப நாளைக்கு வெளியே தெரியாமல் யூஎஸ் வச்சுருந்தாங்க. அப்படி என்னதான் இந்த இடத்துல இருக்குது? இந்த இடத்துல பல மர்மங்கள் இருக்குது. நிறைய யூடியூபர்ஸ் இந்த இடத்த பற்றி பல வீடியோக்கள் போட்டிருக்காங்க. இந்த இடத்த முக்கியமாக யூஎஸ் அவங்களுடைய ஏர்ஃபோர்ஸ் ட்ரைனிங்காக யூஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மறைக்கணும்னு நினைக்கக்கூடிய டெட் பாடிஸை யூஎஸ் கவர்மெண்ட் இந்த இடத்துல தான் கொண்டு வந்து போடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஏலியனுடைய பல ஷிப்ஸை இந்த இடத்துல போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. 2013 வருஷம் வரைக்கும் யூஎஸ் இப்படி ஒரு இடம் இருக்கிறத சொல்லவே இல்லை. ஆனால் 2013 அப்புறமா தான் இப்படி ஒரு இடம் இருக்கிறதையே அவங்க ரிவீல் பண்ணுறாங்க. ஆனால் இந்த இடம் ரொம்பவே கார்டடாக இருக்கும். அதாவது செக்யூரிட்டி அதிகமாக இருக்குங்க. இந்த இடத்துக்கு எல்லாராலையும் போயிடலாம் முடியாது. ஏன்னா இந்த இடத்துல நிறைய ஏர்கிராஃப்டை டெஸ்ட் பண்ணுவாங்களாம். ஸோ மக்களுடைய சேஃப்டி பர்பஸ்க்காக ஏர்கிராஃப்டை டெஸ்ட் பண்ணும்போது இந்த இடத்துல ஆள் நடமாட்டம் இருக்கக்கூடாது. அதனால தான் ஏரியா 51க்கு நார்மலான பீப்புள் போகிறதுக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கு. அடுத்ததான் நீங்கள் பார்க்க போகிறது ஸ்லோ பாயிண்ட். இந்த இடம் எங்கே இருக்குன்னா நியூசிலாந்தில் தான் இருக்குது. நியூசிலாந்தில் விவசாயிகள் அவங்களுடைய கால்நடைகள், அதாவது அவங்க வளர்க்கக்கூடிய ஷீப்ஸ், செம்மறி ஆடுகள்லாம் இருக்கும் இல்லையா, அதுங்களுடைய தீவனத்துக்காக இந்த மாதிரி நிறைய மரங்களை வளர்த்து வச்சுருப்பாங்க. ஆனால் இந்த மரங்கள் எல்லாமே மேல் நோக்கி வளராமல் ஒரு பக்கமாக சாய்ந்த வாக்கில் வளரும். அதாவது நார்த் சைடை பார்த்து வளர்ந்து நிற்குமாங்க. இந்த மாதிரி இது நிற்கிறதுக்கு காரணம் இந்த ஐலாண்டில் இருக்கக்கூடிய காற்று தான். காற்றினுடைய வேகம் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால இங்கே வளரக்கூடிய மரங்கள் எல்லாமே அதனுடைய கிளைகளை நார்த் சைடை பார்த்து திருப்பி வளர ஆரம்பிக்குமா. இங்கே இருக்கக்கூடிய கோல்டான வெதரை தாக்குப்பிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க வளர்க்கக்கூடிய ஆடுகளுக்கு ஒரு ஷெல்டராக இந்த மரம் இருக்கும் அப்படின்றதுக்காகவும் இது கதகதப்பாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காகவும் தான் இந்த மாதிரி மரங்களை நட்டு வைக்கிறாங்க. அடுத்ததான் நீங்கள் பார்க்க போகிறது ஃப்ளேம் ஃபால்ஸ். அதாவது இதான் அணையாத நெருப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இடத்துல வாட்டர் ஃபால்ஸ் நிறைஞ்சி இருக்கு இல்லையா, இப்படி தண்ணி எப்போவுமே விழுந்துக்கிட்டே இருக்கக்கூடிய இந்த இடத்துல நெருப்பு எரியிறத பாருங்களேன், அதிசயமாக இருக்குல்ல. இந்த இடம் வெஸ்டர்ன் நியூயார்க்கில் தாங்க இருக்குது. இந்த இடத்த செக்ஷன் ஆஃப் செஸ்ட்நட் ரிச் பார்க் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இடத்துல நிறைய குகைகள் இருக்குது. அதுக்கு மேலே இருந்து தான் இந்த மாதிரி வாட்டர் ஃபால்ஸ் விழுது. இந்த குகைகள் எரியக்கூடிய நேச்சுரல் கேஸை ரிலீஸ் பண்ணுது. அதனால இந்த இடத்துல நம்ம
தீ பற்ற வச்சோம் அப்படின்னா நெருப்பு அணையாமல் எரியுமாங்க. ஆனாலும் வாட்டர் ஃபால்ஸுடைய வேகமும் வரத்தும் அதிகரிக்க இந்த ஒரு நெருப்பு அணைஞ்சு போயிடும். ஆனால் இந்த இடத்துக்கு வர டூரிஸ்டர்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்க திரும்ப இந்த இடத்துல வந்து இந்த குகையில் நெருப்பை ஏற்றிட்டு போவாங்க. அடுத்ததான் நீங்கள் பார்க்க போகிறது நார்த் சென்டினல் ஐலாண்ட். இந்த ஐலாண்ட் நம்மளுடைய இந்தியாவில் தாங்க இருக்குது. அதாவது பே ஆஃப் பெங்காலுடைய ஐலாண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இடத்துல பூர்வக்குடி மக்கள் வாழ்ந்துட்டுருக்காங்க. அதாவது இவங்களை இண்டிஜினியஸ் ட்ரைப் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல 60,000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே வாழ்ந்துட்டுருக்காங்களாம். இந்த ஐலாண்டில் வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய பழங்குடியின மக்களுடைய எண்ணிக்கை 50லிருந்து 400. இந்த இடத்துக்கு ஈஸியாக யாராலையும் போக முடியாது. நிறைய ஐலாண்டில் வாழக்கூடிய பழங்குடியினரை வெளியிருந்து வரக்கூடிய மக்கள் தொடர்பு கொண்டு அவங்களுக்கு நிறைய விஷயங்களை கொடுப்பாங்க. ஆனால் இந்த ஒரு ஐலாண்டில் மட்டும் நம்ம காலடி எடுத்து வச்சாலே, ஏன் நம்மளுடைய போட்டு கரையை தொட்டு ஒதுங்கி நின்னா கூட எங்கே இருந்து தான் வில்லும் அம்பும் வருதுன்னே தெரியாதான் வந்து நம்மளை குத்தி சாகடிச்சிருமாங்க. அதாவது ஒரே நேரத்தில் பல ஆயிரம் கணக்கில் இந்த மாதிரி அம்புகளை விட்டு எறிவாங்களாம். இந்த பழங்குடியினர் தான் இந்த உலகத்திலேயே ஆபத்தான பழங்குடியினர் அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்ததான் நீங்கள் பார்க்க போகிறது மாஸ்கிட்டோ பே. இந்த இடம் பியூட்டோரிக்கன் ஐலாண்டில் தான் அமைஞ்சிருக்குங்க. இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த தண்ணியை பாருங்களேன், அப்படியே வித்தியாசமான ப்ளூ கலரில் மின்னதில் நம்ம இந்த இடத்துல நடந்தாலோ இந்த தண்ணியை தூக்கி நம்ம எரிஞ்சாலோ இந்த மாதிரியான லைட்டு மினுமினுப்பாக எரியுமாங்க. இதுக்கு முக்கிய காரணமே இந்த தண்ணிகளில் இருக்கக்கூடிய ஸ்மால் ஃபிஷஸ் அண்ட் சின்ன நுண்ணுயிரிகள் தாங்க. இதுங்க இந்த மாதிரி இந்த தண்ணியில் இருக்கக்கூடிய இன்டர்னல் கெமிக்கல்ஸ் எனர்ஜியை லைட்டாக கன்வெர்ட் பண்ணுதாங்க. இது நேச்சுரல் லைட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இதில் வாழக்கூடிய நுண்ணுயிர்களால் உருவாக்கப்படுற லைட்ஸ்ன்னு சொல்கிறாங்க. இந்த தண்ணியை தொட்டாலோ, அதாவது சின்னதாக ஒரு மூமெண்ட் இந்த தண்ணியில் கொடுத்தா கூட இந்த நுண்ணுயிர்கள் இந்த ஃப்ளோரசன்ட் ப்ளூ கிரீன் கலரில் இருக்கக்கூடிய லைட்டை எமிட் பண்ண ஆரம்பிக்குமாங்க. ஆக்சுவலி இது அந்த நுண்ணுயிரிகளுடைய டிஃபென்ஸ் மெக்கானிசம் சொல்கிறாங்க. நம்மளை யாராவது தாக்க வந்தாங்க அப்படின்னா நம்ம உடனடியாக நம்மளுடைய கையை வச்சு தடுப்போம் இல்லையா, அந்த மாதிரி தான் இந்த நுண்ணுயிரிகளும் அதனுடைய எதிர்ப்பை இந்த மாதிரி லைட்டை எமிட் பண்ணுறது மூலமாக காமிக்குதான். அடுத்ததான் நீங்கள் பார்க்க போகிறது ஃபேரி சர்க்கிள்ஸ். இந்த இடத்த பாருங்களேன், நமீபியாவில் தாங்க இந்த மாதிரி ஒரு பாலைவனம் அமைஞ்சிருக்கு. இந்த பாலைவனத்தில் இந்த மாதிரி மிஸ்டீரியஸான சர்க்கிள்ஸை நம்மளால் பார்க்க முடியும். ஆக்சுவலாக இதை பார்த்து அறிவியலாளர்களே பிரமிச்சு போயிருக்காங்க. இந்த மாதிரியான சர்க்கிள்ஸ் எப்படி உருவாகியிருக்கும், எதனால் உருவாகியிருக்கு அப்படிங்கிற வகையில் அவங்க ஆராய்ச்சியை மேற்கொண்டாங்க. ஃபைனலி இது கரையானால் உருவாக்கப்பட்டது அப்படிங்கிற ஒரு முடிவுக்கும் வந்தாங்க. ஆனால் இந்த இடத்துல கிராஸ், அதாவது புற்கள் வளர்றதுக்காக இந்த புற்களுக்குள்ளே தண்ணியை எடுத்துக்கிறதுக்கான சண்டை ஏற்பட்டிருக்கு. அதனால தான் இந்த மாதிரியான ஃபேரி சர்க்கிள்ஸ் உருவாகியிருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்போ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்ச செக்ஷன் வந்தாச்சு. அதாங்க உங்கள் கமெண்ட்ஸ்லாம் ரிப்ளை பண்ண போகிறோம். வாங்க நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் என்ன கமெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம். நான் லாஸ்ட் வீடியோவில் நீங்கள் ஒரு நாளைக்கு எத்தனை டீ காஃபி குடிப்பீங்க அப்படின்னு கேட்டிருந்தேன். அதுக்கு தஸ்னீம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவங்க ஒரு நாளைக்கு 3 டீ காஃபி குடிப்பாங்களாம். ஆனால் ஒன்றுலையுமே சுகர் போட மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதே மாதிரி உங்களுடைய கமெண்ட்டும் என்னோட வீடியோவில் இடம்பெறணும்னு நினச்சிங்கன்னா ஒவ்வொரு வீடியோலையும் நான் கேட்குற கேள்விக்கு நீங்கள் மறக்காமல் கமெண்ட்டில் போய்ட்டு பதில் சொல்லணும். எந்த பதில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குதோ அந்த பதில் எடுத்து நான் என்னோட வீடியோவில் சொல்லுவேன். இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.